இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்லீவ் டிசைனை ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கேன்வாஷை டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி ஒரு பேப்பர் கட் பண்ணி அதை கேன்வாஷில் இந்த மாதிரி வச்சு ப்ராப்பராக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த சாரியோட பார்டரை எடுத்து நான் 2 கேன்வாஷையும் அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். சாரியோட அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் அதை கட் பண்ணி தனியாக அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அங்கங்கே சைடில் குட்டி குட்டி கட் கொடுத்துட்டு நம்ம அந்த பார்டரை கேன்வாஷோட மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுல்லாக அந்த சைட் ஃபுல்லாகவே நம்ம 1/4 இன்ச்சில் மடித்து தைக்கிறோம். நம்ம குட்டி குட்டி கட் போடுறதால ஈஸியாக நம்மளுக்கு கர்விங் பகுதியில் கூட நம்மளுக்கு ஃபேப்ரிக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக மடித்து தைச்சிட்றோம். ஃபுல்லாக மடித்து தைச்ச பிறகு நம்ம அதில் இருக்க அந்த பார்டரை எடுத்து நம்ம ஸ்லீவோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணி அட்டாச் பண்ணி அதில் லேஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறது. இதுதான் அதோட அவுட்கம்.